இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் குழந்தை வளர்ப்பு அந்த தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் கல்விக்காகவும் தேவனுடைய உதவியை நாம் எப்படி பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பொதுவாகவே பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, குழந்தைங்க நல்லா படிக்கணும், அப்போ தான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களுக்காக நம்ம அதற்காக ஜெபிக்கவும் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பைபிள்லேருந்து ஒரு முக்கியமான வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. குதிரை யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அதாவது ஒரு குதிரையை நல்லா தயார் பண்ணுவாங்க, ஆனால் அதோட வெற்றி தேவன்கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. நம்ம குழந்தைங்களுமே நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்மளால் ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லை. வெற்றி தேவனால் கொடுக்கப்படும். வெற்றியை தேவன் தான் கொடுக்கிறார். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க அனுபா சந்திரா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க மாணவியாக இருக்கும்போது இவங்க எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நொய்டாவில் வசித்து வரும் 22 வயது அனுபா சந்திரா தன்னுடைய பள்ளி படிப்போடு சேர்த்து பெற்றோர்கள் மூலமாக தன்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு பாரம்பரிய பழக்கத்தை கற்றுக்கொண்டார். அது அவருடைய கடினமான வாழ்க்கையில் உதவியாக இருந்தது. என்னுடைய அப்பா ஒரு போதகராக இருக்கிறார், என்னோட அம்மா ஒரு டீச்சராக இருக்காங்க. அவரும் என் அப்பாவும் சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செஞ்சு வராங்க, அதுக்காக ஜெபம் செய்கிறாங்க. நான் என்னுடைய பெற்றோர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து அப்பாவிடமிருந்து வசனத்தை கற்றுக்கொண்டு தேவனுக்கு முதல் இடத்தை தர வேண்டும். தினமும் நான் பைபிளை படிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் மற்றும் தேவனை விட்டு விலகி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். அதோடு தினமும் வசனத்தை காலையும் மாலையும் நினைவு கூற கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் மாலை குடும்பத்தோடு ஜெபம் செய்வோம். நாங்கள் ஆராதனை பாடல்கள் பாடுவோம், தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்வோம் மற்றும் தேவனை மட்டுமே நினைவு கூர்ந்து வாழ்வோம். அனுபா சந்திரா 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு டெல்லி யூனிவர்சிட்டி கல்லூரியில் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு விண்ணப்பித்தார். அவர் 2ஆம் ஆண்டு படிக்கும் போது பேண்டமிக் ஆரம்பித்து விட்டது. இதனால எங்களோட எல்லா எக்ஸாம்ஸும் ஆன்லைனில் படிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ஆன்லைனில் படித்த பிறகு எங்களுடைய 2வது செமஸ்டருக்கான தேர்வும் ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்காக போர்ட்டலில் சப்மிட் செஞ்சோம். அப்போது 2-3 நிமிடங்கள் தாமதமானதால் எங்களால் போர்ட்டலில் சப்மிட் செய்ய முடியல. திடீர்னு இப்படி ஆனதால் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்னால் கல்லூரிக்கு போக முடியாது, ஏனென்றால் பேண்டமிக் டைம் வர, யூனிவர்சிட்டியும் இல்லை. நான் அதற்காக மெயில் அனுப்பினேன், ஆனால் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஒரு சிறிய தவறின் காரணமாக அவர் காலேஜ் மற்றும் யூனிவர்சிட்டி திறப்பதற்காக காத்திருக்க ஆரம்பித்தார். அதோடு இதற்காக அவர் தேவனிடம் ஜெபமும் செய்து கொண்டிருந்தார் மற்றும் பைபிளையும் படித்துக் கொண்டிருந்தார். நான் கவலையோடு இருக்கும்போது பைபிளும் திறந்து உட்காந்துடுவேன். அப்போது ஒரு வசனம் எனக்கு கிடைச்சிச்சு. அது லூக்கா வசனம். அது மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்றது. இது போல சங்கீதத்தில் இன்னொரு வசனமும் எனக்கு கிடைச்சது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறது. இந்த வசனம் எனக்கு எப்போதும் சமாதானத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். ஏனென்றால் எனக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு. அவர் நிச்சயமா எனக்காக ஒரு பாதையை திறப்பார். இந்த நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருந்துச்சு. சில நாள் கழித்து என்னுடைய கல்லூரியில் ஆன்லைன் மூலமாக ரிசல்ட் வந்துச்சு. அப்போ ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கப்ப என் கூட படித்த எல்லாரும் அடுத்த வருஷத்தை நோக்கி போயிட்டாங்க. நான் மட்டும் பின்தங்கிட்டேன். இதனால் நான் 2-3 மாதங்கள் தேவனிடம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த சூழலேருந்து சீக்கிரம் நான் வெளியே வந்தாகணும்னு நான் நம்பினேன். இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே என்னால் வெளியே கொண்டு வர முடியும்னு நான் முழுசாக நம்பினேன். சில நாட்கள் கழித்து கல்லூரியும் யூனிவர்சிட்டியும் திறக்கப்பட்டது. அனுபாவுக்கு இந்த காலகட்டம் என்பது அவருடைய தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு வைக்கப்பட்ட பரீட்சையாக இருந்தது. அப்போது அனுபாவுடைய பெற்றோர்களும் அவருக்கு பைபிள் வசனத்தின் மூலமாக தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். நான் யூனிவர்சிட்டியில் உள்ள எக்ஸாம் ஆஃபீஸரை பார்க்க போகும்போது என்னோட எல்லா ஹார்ட் காப்பியும் எடுத்து அவர்கிட்ட காமிச்சேன். அதை பார்த்துட்டு அவர் எங்களால் என் சைட்லேருந்து என்ன செய்ய முடியும்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னார். இதற்காக அனுபா 2-3 மாதங்கள் தொடர்ந்து யூனிவர்சிட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தார். எனக்கு எந்த பதிலும் அங்கேருந்து வரல.
என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த பாடம் மற்றும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட வசனமும் தான் எனக்கு ஒரு பாதையை காண்பிச்சுது. நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு நம்பினேன். ஒரு சில நாட்கள் கழித்து என்னுடைய கம்ப்யூட்டரை திறந்து பார்த்தேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இது எனக்கு மிகவும் அற்புதமான தருணமாகவும் தோணுச்சு. ஏன்னா என்னோடய ரிசல்ட்டில் என்னுடைய மதிப்பெண்கள் மிக அதிகமாக இருந்ததை பார்த்து தேவனுக்கு நன்றி சொன்னேன். அதன் பிறகு நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அதுக்கப்புறம் மேலும் ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணேன். ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பிஜி கோர்ஸ் படித்து முடித்தேன். இப்போது நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டும் இருக்கேன். என்னால் இதுவரை சாதிக்க முடிந்தது எல்லாம் தேவனுடைய அன்பு, கருணை மற்றும் அனுகிரகத்தால் மட்டுமே தான். இதற்காக நான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தினமும் நன்றி சொல்லாத நாளே இருக்க போகிறது கிடையாது. நன்றி அனுபா சந்திரா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம எல்லா கவலைகளையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். நிச்சயமா அப்போ நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாமும் கூட தேர்வு எழுதும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கவலை இருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். இந்த காலகட்டத்தில் நம்ம இன்டர்நெட்லேருந்து நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தேவனால் தரக்கூடிய அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. சாலமோன் தான் இந்த நீதிமொழிகள் வசனத்தை எழுதியிருக்காரு. அவர் தேவன்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? அவர் நீண்ட ஆயுளையோ, பணத்தையோ, பொருளையோ, அல்லது எதிரிகள் வீழ்ந்து போகணும் அப்படின்னு கூட அவர் கேட்கல. அவர் தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் குழந்தைங்க ஞானத்தில் குறைவுள்ளவங்களா இருக்காங்களா? அப்போ நீங்கள் தேவன்கிட்ட ஞானத்திற்காக நீங்கள் ஜெபம் செய்யும்போது உங்கள் குழந்தைங்க ஞானமாக வளருவாங்க. தேர்வு சமயத்தில் மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த ஞானத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குழந்தை வளர்ப்பு தலைப்பில் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய கல்விக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் குழந்தைங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறுவாங்க. இதை பற்றி இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். என்னுடைய மகன் தான் எழுதப்போகும் தேர்வை குறித்து கவலையோடு இருக்கிறார். அவர் சில நேரங்களில் மனம் தளர்ந்து போய் விடுகிறார். நான் எப்படி அவருக்கு ஆறுதல் தருவது? தேர்வு நேரத்தில் மனம் தளர்ந்து போகிறது ரொம்பவே சகஜம்தான். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட இந்த தேர்வு நேரத்தில் தடுமாறி தான் போயிருக்காங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எழுதும்போது சந்தோஷமாக போய் தேர்வை எழுத சொல்லுங்கள். எந்த கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா முடிவு நம்ம கையில் இல்லை, தேவன் கையில் இருக்குது. அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக போய் தேர்வை எழுத சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் வெற்றியை தருவார். வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். நான் என்னுடைய மகளுக்கு எப்படி ஜெபம் செய்ய கற்றுத்தருவது? இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் தேவனே அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம ஜெபிக்க தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன்னொன்று, ஜெபிக்கும்போது உங்கள் மனசார நீங்கள் என்ன வேணாலும்
தேவன்கிட்ட பேசலாம். இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நீங்கள் எழுதி வச்சு பேசுறதில்ல, நினச்சி பேசுறதில்ல, என்ன தோணுதோ நீங்கள் அப்படியே பேசுவீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஜெபத்தில் தேவனிடம் பேச வேண்டும். நம்முடைய தேவன் கடினமான தேவனும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே தேவனிடம் பேசலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இதே மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு பேரண்ட்ஸ் பிரேயர் லைன் பிப்ரவரி 8 மற்றும் 18 தேதிகளில் மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வர போறாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைங்களோட இதுல கண்டிப்பா கலந்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச பரிசு. அதனால அவங்களுக்காக கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம குழந்தைகளுடைய கல்விக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நம்ம ரொம்பவே கவலைப்படுறோம். ஆனால் அப்படி கவலைப்படாமல் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஜெபிக்கும் போது நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தேவனுடைய உதவி நம்ம குழந்தைங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக எதிர்காலத்திற்காக நாங்கள் நிறைய நேரம் கவலைப்படுறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் போது நம்பிக்கை எங்களிடத்தில் வளருகிறது கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், சாலமோனுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்தீங்க. எல்லாரும் இந்த தேவனுடைய ஞானத்தை பார்த்தார்கள் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, யோசேப்புக்கு தானியேலுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அதே போல எங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அப்பா, தேர்வு நேரத்தில் எந்த பயமும் இல்லாமல் பரீட்சை எழுத நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஞாபகமாக எழுத நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல பலனை தாங்க. உங்கள் கிருபை எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. குதிரை யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஜெயத்தை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் செஞ்சுருக்கோம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தேர்வை குறித்து பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிதலோடு நம்ம வேலைகளை நம்ம செய்யும்போது அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார். இப்போ நம்ம ஃபரோக்காவில் இருக்கக்கூடிய ஃபர்பூர் CNA சர்ச்சுடைய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் பர்பூர் ஃபருக்கா வாக்ல இருக்கிற சர்ச்சில் நின்றுட்டு இருக்கேன். இந்த சர்ச் ரொம்ப அழகான சர்ச்சாக இருக்கு. இது ரொம்ப எழில் நிறைஞ்சதா இருக்கு. இந்த சர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியுது. இதோட ஸ்தூபிகள், இதோட ஆல்டர் போலவே இதோட வரலாறும் ரொம்ப அழகா இருக்கு. இதோட வரலாறுன்றது 180 வருடம் பழமையானதாகும். நம்ம வரலாற்றை பத்தி பேசும்போது அந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மிஷினரி மூலமா இங்க உயர்நிலை பள்ளி திறக்கப்பட்டது. அப்போ அங்கிருந்த டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், மாணவர்களுக்காக ஜெபம் செய்யறதுக்காக இந்த இடம் உருவாக்கப்பட்டது. நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்த நாங்க பர்பூர்னு அழைக்கிறோம். இங்க ஒரு சின்ன ஜெப ஆலயம் திறக்கப்பட்டது. அப்போ இதை எல்லாரும் சாப்பல்னு அழைச்சாங்க. அங்க தொடர்ந்து ஜெப செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்காக எல்லாரும் ஒன்னா இணைஞ்சாங்க. காலங்கள் போச்சு. சுமார் 100 வருடங்கள் கழிச்சு 1949 வருஷம் இந்த சர்ச்சை கட்டும்போது அந்த நேரத்துல இங்க இருந்த உள்ளூர் சர்ச்சை சேர்ந்தவங்க இந்த சேப்பலை ஒரு சர்ச்சா கட்டணும்னு முடிவெடுத்தாங்க.
1947 வருஷம் கட்டப்பட்ட அந்த சர்ச் ஆனது நம்மளுடைய கிறிஸ்டியன் இன்டர் கல்லூரியை சேர்ந்த முன்னாள் ஹெட் மாஸ்டர் தோக்கல் பிரசாத் அவரோட நினைவா இந்த சர்ச்சை அர்ப்பணிச்சாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் செல்ல ஆரம்பிச்சது. சுமார் 20 வருஷத்துக்கு உள்ளேயே உள்ளூர்ல ஒரு சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ உட்காரத்துக்கு நிறைய இடம் தேவைப்பட்டுச்சு. அப்ப இருந்த கமிட்டியின் உள்ளூர் சபையினரும் நாம ஒரு புது சர்ச்சை கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. 1962 வருஷம் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஒரு வருஷத்துல இதை கட்டி முடிச்சு 1963 வருஷம் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல் ஆராதனை நடந்தது. அப்போ இங்கிருந்த உள்ளூர் சர்ச்சோட பங்களிப்பு இதுல முக்கியமா இருந்தது. உள்ளூர் சபையினர் இங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க, ஜபம் செய்யறாங்க, இந்த சர்ச்சோட வளர்ச்சிக்காக எப்பவும் தயார் நிலையில இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புறேன். நீங்க எப்பெல்லாம் இந்த சர்ச்சை கடந்து போனாலும் தவறாம இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. உங்களோட ஜெபத்தை செய்யுங்க, அந்த ஜெபத்தை மனசார செய்யுங்க. இத உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இங்க வந்து மனதார எந்த ஜெபத்தையும் ஆண்டவர்கிட்ட செய்யும் போது நம்மளோட ஜெபமானது கேட்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவர் உங்க அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் அனுகிரகத்தையும் தரட்டும். நம்ம எல்லாரோட வேண்டுதலையும் கர்த்தர் கேட்பாரு. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். நன்றி ரெவரண்ட் மனோஜ். ரொம்ப அழகா உங்களுடைய சர்ச் வரலாறு பற்றி நீங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலயங்கள் எல்லாமே நீண்ட காலமாக இருந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவில் ஆண்டவருடைய செய்தி வந்து சேர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். सियोन देश में रहता है वो
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி பாடல்கள் உங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வழங்கலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சிகள் மற்றும் நன்கொடைகளையும் நீங்கள் அனுப்பலாம். இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அனுபா சந்திரா அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். நம்ம தேர்வு நேரத்தில் கவலைப்படக்கூடாது, தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுடைய சாட்சியின் மூலமாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, பைபிள்லேருந்து சாலமோன் தேவன்கிட்ட ஞானத்தை கேட்குறத பார்க்குறோம். நாமும் கூட நம்ம குழந்தைங்களுடைய கல்விக்காக, எதிர்காலத்திற்காக கவலைப்படுறதை விட்டுட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.